ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் டெல்லி தமிழ் பொண்ணு. இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, சொந்தக்காரங்களோட மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே கிளம்பியாச்சு. நான், ஹஸ்பண்ட், மாமனார், மாமியார், பசங்க நாங்கள் எல்லாருமே ரெடியாகி கிளம்பியாச்சு. இங்கேருந்து போகிறதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் ஆகுங்க. ஸோ 1.5 மணி நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ணி தான் போகணும். பாருங்களேன், அன்றைக்கி காலையில் நாங்கள் நேரமாகவே கிளம்பிட்டோம். வெளியில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது ஸ்மோக்குன்னு சொல்கிறாங்க, பட் அது ஸ்மோக் இல்லை, ஏன்னா அது பொல்யூஷன் தான். தில்லியில் வந்து பார்த்தீங்கன்னா குளிர் ஸ்டார்ட் ஆனாலும் அந்த பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இங்கே ஆயிரும். ஆனால் அது பார்க்க அப்படியே பனி மாதிரி இருக்கும், பட் இது பனி இல்லை, இது வந்து பொல்யூஷன் தான். பொல்யூஷன்னால ஸ்கூல் எல்லாமே ஆஃப் கொடுத்துருவாங்க, ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கும், அந்த மாதிரி தான். அன்றைக்கி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. காலையில் நாங்கள் இங்கேருந்து ஒரு 9 மணிக்கு கிளம்புறோம். 9 மணிக்கு இந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். ஸோ நாங்கள் போயிட்டே இருக்கோம் இங்கேருந்து. ஏன்னா நாங்கள் மேப் போட்டு தான் போயிட்டுருக்கோம். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஆகும், 1.5 மணி நேரம் ஆகும். நாத்தனார் ஃபேமிலி அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டே போயிட்டாங்க, நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். என் பசங்களை பாருங்களேன், வண்டியில் பாட்டு போட்டாலே போதுங்க, டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுப்பாங்க. அதுவும் என் சின்ன பையன் பாருங்களேன், அந்த கை இந்த மனசில் ரஜினி பாட்டு போட்ட உடனே அந்த கை அந்த ஆக்ஷன் பாருங்களேன் எப்படி ஆடிட்டே வரான்னு. ஏன் பெரிய பையன் பார்க்குறான், என்னை ஆட விட மாட்டேங்கிறானே, அவனே போய் நின்றுக்கிறானேன்னு சொல்லி அவன் சோங்காயிட்டா அப்படியே உட்காந்துக்கிட்டே கண்ணாடி கலந்துக்கிட்டே வருதுங்க. அப்பயும் ஆடிக்கிட்டே வரா. ஃபைனலாக நாங்கள் அந்த ரீச் ஆகிட்டோம், அந்த ஹால்க்கு, கல்யாண மண்டபம் அங்கே ரீச் ஆகிட்டோம். இது வந்து உத்சவ் சதன் சொல்லுவாங்க இந்த இடம், அந்த ஹால் பேர். ஸோ நாங்கள் போனோன்னே கல்யாணம் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க, ஏன்னா நேரமாகவே கல்யாணம் எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அங்கே டிஜே ஓடுற சத்தத்தை பார்த்து என் சின்ன பையன் கண்ணாடி போட்டு டான்ஸ் ஆடணுன்னு அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. சரி நம்ம டிஜேக்கு கூட்டிகிட்டு வரலாம்னு சொல்லி நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். என் பையன் கூட நின்றுட்டு இருக்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா நாத்தனார் பையன். இவன் பல வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சுட்டி பையன் இவனும். 2 பேரும் சேர்ந்து பாருங்களேன் டிஜேயில் டான்ஸ் ஆடலான்னு வந்து நின்றுட்டு அவங்களே அந்த பின்னாடி ஆடுறவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு 2 ஸ்டெப்பு போட்டாலும் அவங்களையே பார்த்து நின்றுட்டு இருக்காங்க பாருங்களேன். அந்த பொண்ணு ஹாஃப் சாரி சின்ன பொண்ணு கட்டிகிட்டு இருக்கல, அவள் தான் என்னோட நாத்தனார் பொண்ணு. இவங்க எல்லோரும் பாருங்களேன் எப்படி டான்ஸ் ஆடிட்டுருக்காங்கன்னு. அந்த பாட்டு போட்டாலே எல்லாருக்குமே ஒரு தனி டான்ஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் பாருங்களேன் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. என் நாத்தனார் பையனா விஜய் ஃபேனுங்க, விஜய் பாட்டு போட்டாலே போதுங்க, டான்ஸ் நிற்கவே மாட்டான், ஆடிக்கிட்டே இருப்பான். என் சின்ன பையன் பாருங்களேன், அந்த கண்ணாடி போட்டுகிட்டே ஆடணும் அப்படின்னு அந்த கண்ணாடியை கழட்டவே மாட்டேன்ட்டாங்க, போட்டு ஆடிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுறான் என் சின்ன வண்டு. அவன் வந்து பார்த்திங்கன்னா எங்கே டிஜே போட்டாலும் போதுங்க, அங்கே போய் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 கல்யாணம் நாங்கள் அட்டன் பண்ணணும். இந்த கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா காலையில், ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் மேரேஜ். அந்த பக்கத்தில் ஆண்டி இருக்காங்க, ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன்னு, அவங்க வீட்டு கல்யாணம். ஸோ அதுவுமே நாங்கள் அட்டன் பண்ணணும். ஒரே நாளில் 2 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயங்க, டயர்டாயிருவோம். ஏன்னா இதுவே ரொம்ப ட்ராவல் தூரமாக வந்திருக்கோம் நாங்கள். இது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் அங்கேயும் போய் ரெடி ஆகி அங்கேயும் கிளம்பணும். ஸோ இன்றைக்கி ரொம்ப டயர்டாயிருவோம் நாங்கள் எல்லோரும். அதுக்கப்புறம் டிஜேல ஆடி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப டயர்டானதுனால 3 பேரும் வந்து உட்காந்து அப்படி ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ் அவங்கள 3 பேர் நல்லா ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்கள ஒரு வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணும் பையனும் ரெடி ஆகி வந்துட்டாங்க. அவங்க 2 பேர் என்ட்ரி ஆகுது ஸ்டேஜில். ஸோ அங்கே பாருங்கள் வந்துட்டுருக்காங்க, பொண்ணும் பையனும் வந்துட்டுருக்காங்க. அவங்க பக்கத்துலேயே அந்த கேர்ள்ஸ் எல்லாருமே டான்ஸ் ஆடி அவங்கள ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கெல்லாம் உட்காந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் சரி டிஜே போடுறாங்களே, அதுக்கு முன்னாடி நிறையா பேர் ஆடிட்டு இருந்தாங்க, டிஜேல இடமே இல்லை. சரி டிஜே ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் நாத்தனார் பொண்ணும் சரி ஒரு ஆட்டம் போட்டுடலாமே அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்துட்டோங்க. சரி அந்த ரஜினி பாட்டு மனசிலாயோ பாட்டு போட்டு நம்ம ஆடலாமே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு போட சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஆடிக்கிட்டே இருந்தோங்க, கண்ட்ரோலே ஆகலை, அன்கண்ட்ரோல். டிஜேல போகிற வரைக்கும் நாங்கள் கம்முன்னு இருந்தோம். அந்த டிஜேக்கு போன உடனே பாருங்கள் நாங்கள் 3 பேருமே டான்ஸ் ஆடிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கோம், பட் அது தெரியவே இல்லை. என் நாத்தனார் பொண்ணு சூப்பராக ஆடுவாங்க, அவள் டான்ஸ்னு ரொம்ப நல்லா ஆடுறான். அவளையும் நாங்கள் பிடிச்சி இழுத்து நாங்கள் இப்போ 2-3 பேருமே தாங்க ஸ்டேஜில் ஆடிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப கூட்டமாக இருந்தது, நிற்கவே இடம் இல்லாமல் இருந்தது. அவங்க 2 பசங்களையும் அந்த பசங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சைடில் நின்று ஆடிட்டு இருந்தாங்க. டிஜே ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்படியே தூள் கலப்பிட்டு அப்படியே ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். நான் வந்து எப்பயுமே டிஜேல வந்து ஆடுவேன், எனக்கு ரொம்ப டான்ஸ் ஆடுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
இப்போ இல்லை, ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ஆடுறது. ஸோ நான் எல்லா பாட்டுக்குமே டான்ஸ் ஆடுவேன். நார்த் இந்தியனும் சரி, தமிழ் சாங்கு, ஹிந்தி சாங்கு, எல்லா சாங்குக்குமே நான் டான்ஸ் ஆடுவேன். அது நாங்கள் ஆடிக்கிட்டே இருக்கும்போது அங்கே பாருங்களேன், ஒருத்தர் வந்து அந்த மாதிரி காசு தூவி இப்படி போடுறாரு. எங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல. எங்களோட டான்ஸ் எல்லாம் ரசித்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நானும் என் நாத்தனாரவே சிரிச்சிட்டு இருந்தோம். எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி காசு சுற்றி போடுறாங்களா, நாங்கள் அவ்வளோ நல்லாவா ஆடணும் அப்படின்னு எங்களுக்கே ஒரு டவுட் வந்துருச்சுங்க அந்த மாதிரி பண்ண உடனே. அப்புறம் நாங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தோங்க. ரொம்ப ஜாலியாக நாங்கள் ஃபன் பண்ணோம். அந்த டான்ஸ் ஆடும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேர் தான் ஆடிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் ஆட எல்லாருமே பார்த்துட்டு இருந்தவங்க அவங்க நிறையா பேர், அப்புறம் அவங்களும் வந்து எங்களோட சேர்ந்து டான்ஸ் ஒரு ஆட்டம் ஆடிட்டே இருந்தாங்க. அங்கே இருக்கிற கேர்ள்ஸு, லேடிஸு எல்லாருமே வந்துட்டாங்க. இங்கே தில்லியில் வந்து பார்த்திங்கன்னா டிஜே எல்லா இடத்துலையுமே போட்டால் இந்த மாதிரி தாங்க டான்ஸ் ஆடுவாங்க எல்லாருமே. சரி, ஆடாமல் இருக்கிறவங்க கூட அந்த டிஜே பாட்டு போட்டாலே போதுங்க, ஒரு டான்ஸ் ஆடிடுவாங்க. ஏன்னா டிஜே சாங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சாங்ஸ் போடுவாங்க, யாராக இருந்தாலும் ஆடிடுவாங்க, அந்த மாதிரி சாங்ஸ் போடுவாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக நாங்கள் ரொம்ப ஃபன் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் டான்ஸ் ஆடினோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நாங்கள் டான்ஸ் ஆடுறதுல எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு போட்டாங்க, ஒன்றுமே புரியல. அது அப்புறம் நாங்கள் அப்படியே நின்றுட்டோம். சரி, பாட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் அப்படியே ஒருத்தவங்களா சரி கூப்பிட்டோம், வாங்க டான்ஸ் ஆடுவீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களா கூப்பிட்டோம். வரல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆடிக்கிட்டே இருக்கும்போது எல்லாருமே வந்துட்டாங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள், ஸ்டேஜ் ஃபுல் ஆகிடுச்சு. நாங்கள் அந்த சைடில் தான் நின்றுட்டு ஆடிருக்கோம், நடுவில் ஆடிட்டு இருந்தோம். பட் எல்லாருமே வந்ததுனால நாங்கள் மறுபடியும் அந்த சைடுக்கே போயிட்டோம். அங்கேருந்து நாங்கள் ஆடிக்கிட்டு இருக்கோம். நல்லா இருந்தது, ஒரு ஜாலியாக. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நடுவில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் அந்த மாதிரி தெரிவிக்கலை. பட் மேரேஜ் ஃபங்க்ஷன்னா அது ரொம்ப கிராண்டாக, ரொம்ப சூப்பராக நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் தாங்க நான் இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன், அந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தாங்க இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனு. அதுவுமே இன்றைக்கி 2 மேரேஜ், இந்த காலையில் இந்த ஒரு மேரேஜ் பண்ணி பார்த்தாச்சு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் மேரேஜ். அது மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில் ஆகும். பட் எங்களால் சர்ச் போக முடியுமான்னு டவுட் தான், ஏன்னா இங்கேயே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அது போகுமா என்னானே தெரியாமலே நாங்கள் இருந்தோம். பட் அப்பயும் எங்களால் போக முடியல. ஓகே, நம்ம ரிசப்ஷனுக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் 4 மணிக்கு தான் வீட்டுக்கு ரீச் ஆனோம். ஸோ அதனால் நாங்கள் போக முடியல. நாங்கள் டைரெக்டாக ரிசப்ஷனுக்கு வந்து ரெடியாகி நாங்கள் ரிசப்ஷனுக்கு கிளம்பிட்டோம். இந்த மேரேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நாங்கள் எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நானும் என் நாத்தனார், என் ஹஸ்பண்டுமே ரொம்ப நல்லா ஆடுவாருங்க. பட் அன்றைக்கின்னு பார்த்தா அவர் வரவே இல்லை. ஏன்னா அவர் கூச்சமோ என்னன்னு தெரியல. பட் அவர் வந்து டான்ஸ் ஆடலை. ஆனால் எங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப நல்லா ஆடுறீங்க அப்படின்னு. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பொண்ணு கூட போய் ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சா, சரி நம்ம சாப்பிட்டு கிளம்பலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு. வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையில அந்த சவுத் இண்டியன் சாப்பாடு போட்டாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே சாப்பிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலாமே அப்படின்னு சொல்லி நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் ரிசப்ஷன் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.